ஜெயம் தரும் சாய் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அனுகிரக சாய் சேனலில் பாபாவோட மிராக்கல் சாய் பக்தர்களுக்கு பாபா சொல்ல ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார். சாய் பக்தர்களே, இன்று ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அது என்னன்னா, எப்போன்னா இப்போது 2025 அந்த வருஷம் 2023 ஏகாதசி அன்னைக்கு எனக்கு பாபா காட்சி கொடுத்தாரு. அன்னைக்கு 2023 வருஷத்தில் பாபா ஏகாதசி அன்னைக்கு பாபாவை காலையில் நான் வீட்டில் அந்த பூஜ்யம் போடல பெருசாக, ஆனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பாபாவை உட்கார வச்சுட்டு அதில் 5 விளக்கு இதெல்லாம் 5 விளக்கு பூஜை பண்ணலான்ட்டு 5 விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு அப்போ கேட்டேன் பெருமாள் கோயிலில், பாபா இன்றைக்கி நான் உங்களோட தரிசனத்தை நான் பார்க்கணும், உங்களோட முகத்தை நான் பார்க்கணும். அது பெருமாள் தரிசனமாக கொடுப்பீங்களோ இல்லை பாபா முகம்தான் எனக்கு காட்டணும்னு நான் கேட்டேன். பெருமாள் கோயிலில் பாபாவோட உங்களோட முகம் எனக்கு தரிசனம் கொடுங்க பாபா அப்படின்ட்டு நான் கேட்டேன். ஆனால் அந்த பெருமாள் கோயிலை சுற்றி பார்க்குறேன், எங்கேயுமே பாபாவோட ஃபோட்டோ இல்லை, சிலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. ஏன் பாபா என்னை ஏமாற்றிட்டீங்களா? சரி செய்வீங்க, உங்களுக்கு எப்போ செய்யணும்னு தோணுதோ அப்போ செய்யுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மத்தியானமாக சாயந்தரமாக இன்னும் தெரியல, ஞாபகம் சரியா, சாயந்தரம் தான். அப்போ பாபாவுக்கு 5 அகல் விளக்கு வச்சு 5 தீபம் ஏற்றி பாபாவுக்கு 5 நாள் 5 அகல் விளக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்கிறது அன்றைக்கி ஆரம்பித்தேன். ஏகாதசியில் அன்றைக்கி செய்யலான்ட்டு சாயந்தரம் செஞ்சுட்டு பாபாவுக்கு அபிஷேகம் என்னென்னோ செஞ்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு இந்த விளக்கு குபேந்திர விளக்குன்னு ஒன்று இருக்கும், அந்த விளக்கில் கற்பூரம் வச்சு பாபாவுக்கு தீப ஆராதனை காமிச்சேன். அப்போ கூட அந்த கற்பூர ஒளியில் நான் பார்க்குறேன், பாபா இதுலையாவது உங்கள் முகம் எனக்கு காட்டுவீங்களா, உங்களோட தரிசனம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. அந்த கற்பூரம் எரியுதா அந்த ஒளியில் அந்த நெருப்பில் கூட பார்த்தேன், கிடைக்கல. சரி பாபா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்பூரம்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிச்சு. அந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு இந்த விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு ஓரமாக எடுத்து வைக்கலாம் அந்த விளக்கு எடுக்கிறேன். அதில் பாபாவோட முகம், அந்த விளக்கு கறி பிடிஞ்சிருக்குது. கறி பிடிச்சி அந்த கற்பூரம் ஆரத்தி எடுக்கும்போது அந்த சூட்டில் வர கறி, அந்த கறியுள்ளேயே பாபா அதான் நரசிம்ம அவதாரம், பெருமாளோட அவதாரம் சிங்கம், அப்புறம் அந்த புலி உருவம், சிங்க உருவம், அந்த சிங்கம் கண்ணுக்குள்ளே பாபாவோட உருவம், இது அத்தனையும் அந்த 3 உருவமும் அந்த விளக்கில் எனக்கு காட்சி கொடுத்தாரு அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அப்போ தான் எனக்கு பாபா அந்த காட்சி கொடுத்தது. ரொம்ப ரொம்ப ஆனந்தப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாபா நம்ம கேட்டது கொடுக்குறாரு, நம்ம கூடயே இருக்காரு. அதுலேருந்து பாபாவை நான் எங்கே போனாலும் பாபா என் கூட எனக்கு துணைக்கு வாங்க, எங்கே போனாலும் எப்போ போனாலும் என்ன செஞ்சாலும் பாபா என் கூட வாங்க. இந்த இடம் போகிறோம் பாபா வாங்க, பாப்பா ஸ்கூலுக்கு போகிறோம் வாங்க என் கூட, பாப்பா ஸ்கூலுக்குலேருந்து இட்டுன்னு வர போகிறோம் வாங்க என் கூடவே, கடைக்கு போகிறோம் பாபா வாங்க போயிட்டு வரலாம். எந்த கடைக்கு போனாலும், நான்வெஜ் கடைக்கு போனாலும், காய்கறி கடைக்கு போனாலும், ரேஷன் கடைக்கு, எந்த கடைக்கு போனாலும் பாபா கடைக்கு போகிறோம் என் கூட துணைக்கு வாங்க, இப்படி தான் அவரை சொல்லி நான் கூடவே கூட்டிகிட்டு போவேன். அதேமாரி அன்றைக்கி ஏகாதசி அன்றைக்கி வாங்க பாபா அப்படின்னு வந்தார். அதேமாரி இன்ன வரைக்கும் நான் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் என் பாபா என் கூடவே எனக்கு துணைக்கு வருவார். அதனால் ஏகாதசி அன்னைக்கு பாபா கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ, என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக பாபா நிறைவேற்றுவார். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு நடந்த ஒரு மிராக்கள். அந்த
அந்த முகம் நான் 2 வருஷமாக வச்சுருந்தேன். காலப்போக்கில் அது அந்த 2 வருஷமாக அப்படியே மறையாமல் அந்த விளக்கு கழுவாமல் அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் தான் தூசி தும்பெல்லாம் பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முகம் வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் கழுவிட்டேன். ஆனால் அந்த ஃபோட்டோவை இன்னமும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்புகிறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதனால் பாபாவை நம்புங்க. பாபா எப்போதும் உங்கள் கூடயே இருப்பார். அவர் எப்போதும் உங்கள் கூடயே வர சொல்லி கூட்டிகிட்டு போங்க. அவர் உங்களுக்கு எப்போதும் துணைக்கு இருப்பார். அனுகிரக சாய் சேனலில் ஜெயம் தரும் சாய்பாபாவின் அற்புதங்கள். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய்.